மாசி மகம் அப்படின்னு சொல்லும்பொழுது மாசி மாதத்தில் பௌர்ணமி திதியும் மக நட்சத்திரமும் ஒன்று சேர வரக்கூடியதை நாம் மாசி மகம் அப்படின்னு சொல்றோம். பொதுவாக புதுவையானது கடல் சார்ந்த இடத்தில், அதாவது நெய்தல் பகுதியிலே வருவதனால இந்த தீர்த்தவாரி என்பது மிக விசேஷமாக நமக்கு உண்டு. அப்படி பல ஆலயங்கள்ல இருந்து பல ஊர்களில் இருந்து சுவாமிகள் வந்து இங்கே இருக்கக்கூடியதாக இந்த தீர்த்தவாரி உண்டு என்பதனால் அதற்கு மிக முக்கியமான காரணமாக நமக்கு உண்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது திரு நாடு சண்முக வேலாயுத சுவாமி ஐயா அவர்களினுடைய முயற்சியினாலே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு மயில முருகர் அங்கிருந்து புதுவைக்கு வருகின்ற விதத்திலே நமக்கு அமர்த்தி கொடுத்தார். அதன் பிறகுதான் நமக்கு செஞ்சி ரங்கநாதர், தீவனூர் விநாயகர் என்று ஒவ்வொரு சுவாமியாக ஒவ்வொரு ஊரில் இருந்து மாசி மகத்தன்று பெரும் விழாவாக இங்கே வர்ண பகவானுக்கு நன்றி சொல்கின்ற விதத்திலே புதுவையிலே இந்த மாசி மக பெருவிழா ஆனது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி அவருக்கு நன்றி சொல்கின்ற விதத்திலே நமக்கு இங்கே இருக்கக்கூடிய கங்கை விநாயகர் தான் முதல்ல நமக்கு வைத்தியக்குப்பத்தில் போய் இருப்பதாக நமக்கு ஐதீகம் உண்டு. அதனைத் தொடர்ந்து பிற சுவாமிகள் வருவதாக உண்டு. அவருக்கு மரியாதை செய்கின்ற விதத்தில் வெள்ளாளர் வீதியில நமக்கு 2 நாட்கள் அனைத்து சுவாமிகளும் வந்து எழுந்தருள்வதாகவும் ஐதீகம் உண்டு. இந்த மாசி மகம் சொல்லும் பொழுது வர்ண பகவானுக்கும் நீர்நிலைகளுக்கும் நாம் மரியாதை செய்ய வேண்டும் என்பதை காட்டக்கூடிய அற்புதமான நிகழ்வாக நமக்கு உண்டு. இயற்கையோடு நம் முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு அற்புதமான விஷயம் இந்த மாசி மகம் தீர்த்தவாரி என்பது.